நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன் பொண்டாட்டி கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டியா? அம்மா இல்லம்மா. போதும், எதுவும் சொல்ல வேண்டாம். அவளை நீ பார்க்க வேணாம்னு இனிமே நான் சொல்ல மாட்டேன். இப்படியெல்லாம் நீ தைரியம் சொன்னாதானே நாம ஊருக்கு போற வரைக்குமாவது அவ தைரியமா இருப்பா. அதோட நம்ம ஊருக்கு போன உடனே எப்படி இருந்தாலும் இவ அண்ணனோட போய் தானே ஆகணும். என்ன நான் ஏதோ இல்லாத விஷயத்த சொன்ன மாதிரி அப்படி பார்க்கறேன்? ஏற்கனவே முடிவு பண்ண விஷயத்த தானே சொல்றேன். ஏற்கனவே இத பத்தி நம்ம பேசியிருக்கோம்ல. ஒருவேளை இங்க நடக்க போற பரீட்சையில இவ பாஸ் ஆகலைன்னா அப்ப உறவு முறை எல்லாத்தையும் இங்கேயே மறந்துட்டு இவளை அண்ணன் வீட்டுக்கு அனுப்ப நீ ஒத்துக்கிட்டல. நீயே உன்னோட கையால அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன்னு வாக்கு கொடுத்திருக்க. அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இல்ல எல்லாத்தையுமே மறந்துட்டியா? வேற ஏதாவது பேச வேண்டியிருந்தா போ சூர்யா, போய் பேசிட்டு வா. எனக்காக டீ கொண்டு வந்திருக்கீங்களா? ஏய் கொஞ்சம் இரு, முதல்ல இந்த டீயை விடு. இதெல்லாம் புது துணி தானே, இது ரொம்ப விலை அதிகம். இது அம்மா தீபாவளி அன்னைக்கு மட்டும்தானே இந்த புதுசு எடுத்து போடுவாங்க. இது என்ன உங்க அப்பனோட வீடுன்னு நினைக்கிறியா? மாட்டி விட போறியா? என்னங்க நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை தான் இத வெளியே எடுக்கணும்னு இருக்கா? என்னங்க இது எல்லாமே மக்கி போயிடும். இப்படியே விட்டோம்னா நேர போயிடும். அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து அழுங்க, இது மக்கி போயிடுச்சு, நாசமா போயிடுச்சுன்னு. என்னங்க அவங்க பொண்ணு பாக்குறதுக்கு பெரிய ஊர்ல இருந்து வராங்க. அவங்க இந்த வீட்டை பார்த்த உடனே அசந்து போகணும்ல. அப்புறம் இந்த வரன் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பக்கத்து ஊர்ல பெரிய மார்க்கெட் இருக்குல்ல, அங்க நாம ஒரு புது துணி கடையை கூட ஆரம்பிக்கலாம். சொல்ல போனா இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. பெரிய மார்க்கெட்ல கடையா? அங்க ஒரு கடை இருந்தாவே போதுமே. உண்மையிலேயே கடையை வைக்க முடிஞ்சா சந்தோஷம்தான். என்னங்க எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். ப்ளீஸ்ங்க. பெருசா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், இந்த வீட்டை சுத்தம் பண்ணா போதும். இந்த வீட்டை சுத்தம் பண்ற வேலையை ஏன் தலையில போடலான்னு பாக்குறியாடி? உன்னை விட்டனா அவ்வளவுதான். இந்த வீட்டோட ஓனர்னா என்ன வீட்டு வேலையை செய்ய சொல்றியா? எனக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இப்போ உங்க உதவி தேவை. அதனாலதான் உங்களை இந்த வீட்டை சுத்தம் பண்ண சொன்னேன். சின்ன உதவி தானே, செய்யுங்கள. சரி சரி, என்ன பண்ணணும்னு சொல்லு. இந்த தொடப்பு இருக்குல்ல, இத புடிச்சுக்கிட்டு அப்படியே இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பெருக்கிடுங்க. கடைசியே இந்த வேலையும் செய்ய வச்சுட்டாலே. என்னங்க கொஞ்சம் பார்த்து வேலை செய்யுங்க. என்னங்க அப்படியே இது கடையிலயும் கொஞ்சம் பெருக்கிடுங்களேன். என் புருஷன் மாதிரி ஒரு புருஷன் எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைக்கணும். உண்மையை சொல்றேங்க, நீங்க ரொம்ப நல்லவரு. எங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த வரன் கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆயிடுமா. அப்படி மட்டும் ஓகே ஆயிடுச்சு, என் புருஷனுக்காக உடனே தங்கத்துல மோதிரம் செஞ்சு போடுங்கன்னு சொல்லுவேன். சரிங்களா? நான் போய் சமையல் வேலையில பாத்துட்டு வரேன்.
கடவுளே எந்திரிக்க முடியல. பேச இவகிட்ட கத்துக்கணும்னு நினைக்கிறேன். இத நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். உங்க எல்லாருக்கும் பெரிய பாராட்டு விழாவே நடத்தணும். நீ எதுக்காக இங்க வந்த? ஏன் பேத்திக்கு நகையெல்லாம் போட்டு விடுறதுக்கான உரிமைய ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு கொடுக்க நான் தயாரா இல்ல. ஏன்னா நீ என் மருமகளும் கிடையாது, அதே நேரம் இவளுக்கு அண்ணியும் கிடையாது. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, எந்த சடங்கு சாஸ்திரத்திலையும் நீ கலந்துக்க கூடாது. நீ தள்ளி நில்லு, அதுவே போதும். இத பாரு, இந்த கல்யாணம் நடக்கும்போது ஒரு நிழல் கூட இங்க படக்கூடாது. அதே மாதிரி என் கண்ணில் படாம எங்கேயாவது போய் தொலை. போ, முதல்ல இங்க இருந்து போ. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்தாச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்தாச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பரீட்சையில மட்டும் உன் பொண்டாட்டி பாஸ் பண்ணலைன்னா உன் கையால அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்க. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல நாம என்ன முடிவெடுத்திருக்கோன்னு? அதை மறக்காம இருந்தா சரி. ஒருவேளை 15 நாளைக்குள்ள நான் வைக்க போற பரீட்சையில இவ மட்டும் பாஸ் பண்ணலன்னா அப்ப இவளை இந்த வீட்ல இருக்க சொல்லி நீ சொல்லக்கூடாது. அதே நேரம் நீ என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம இவளை கையை பிடிச்சு கூட்டிட்டு போய்
இவ அண்ணன் கையிலேயே இவளை ஒப்படைச்சிடணும். என்னங்க ஏன் ஏன் இப்படி வந்து தனியா நிக்கிறீங்க? இது உங்க தங்கச்சியோட கல்யாணம் இல்லையா? போங்க, போய் மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிறவங்களை கவனிச்சுக்கங்க. இதுல வைக்க வேண்டிய அரிசி எங்க? அத சின்னவரோட மனைவி கிட்ட இதை சொன்னேன். பெரியத்த, நான் அதை முதல்ல எடுத்து வச்சேன், ஆனா அதை இப்ப காணும். 2 பேருக்கும் கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாதா? அம்மா கிட்ட இருந்து எதுவுமே கத்துக்காம இங்க வந்து ஏன் என் உயிரை எடுக்கிறீங்க? நல்ல அலங்காரம் பண்ணிட்டு வர தெரியுதுல்ல உங்களுக்கு. ஆனா ஒப்படைச்சிருக்கிற எந்த வேலையும் உங்களால செய்ய முடியாது. வெக்கங்கட்ட ஜென்மங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த இடத்துக்கு நீ வந்திருப்ப? உன் கையால நீ கொண்டு வந்த அரிசி அங்க வச்சேன்னா ஏதாவது அபசகுணம் நடக்கும். அதனால இது எனக்கு வேணாம். வணக்கங்க. வணக்கம். வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க. உள்ள வந்து உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க நீங்க? முதல்ல இவங்க யாருன்னு நான் சொல்லிடுறேன். இவன் என் பொண்ணு மீனாட்சி. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். அப்புறம் இவர் என்னோட மாப்பிள்ளை விக்ரம். நீங்க 2 பேரும் இருக்கிறது இந்த ஊர் தானா? உங்க வீடு இங்க தானா? நாங்க இருக்கிறதுங்க தான், பிள்ளையார் தெருவுல. நான் சொல்ல வந்தது என்னன்னா, பிள்ளையார் தெருவுக்கு பக்கத்துல இன்னொரு தெரு இருக்குல்ல, அங்கதான் எங்க வீடு. உங்க வீடு ரொம்ப பெருசா ரொம்ப அழகா இருக்கு. மாளிகை மாதிரியே இருக்கு. இப்பெல்லாம் எங்க ஊர்ல பெரிய வீடே கிடைக்க மாட்டேங்குது தெரியுமா? நீங்க சொல்றது உண்மைதான். உண்மையை சொல்ல போனா உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி பெரிய வீட்டுல இருந்துதான் பழக்கம் இல்ல. எங்க வீட்டுல இருப்பாளா? ஐயோ, ஏங்க நீங்க இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? என்னோட தங்கச்சிக்கு கொஞ்சம் கூட ஆணவமே கிடையாது. ஐயோ, நீங்க அவளை ஒரு டப்பால போட்டு வைக்கிறேன்னு சொன்னா கூட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அவ எல்லா விஷயத்திலயும் என்ன மாதிரி சாதாரணமா இருப்பா. என்னங்க, சரிதானே? இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கும் போகணுமா? இவள மாதிரி கோணல் மணலா யாரும் யோசிக்க முடியாது. வா வா, நீயும் வந்து இவ தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க. அப்புறம் ஏன் நிலைமை தான் உனக்கும். வசமா நீயும் வந்து மாட்டிக்குவேன்னு நினைக்கிறேன். உண்மைதான். என்னோட பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. ஃபோன் வந்துரு. ஹலோ ஹலோ, இங்கே ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க வரேன். சரி சரி, நீங்க போங்க. இது உங்க வீடுன்னே நினைச்சுக்கோங்க. நீங்க கட்டியிருக்க இந்த புடவை பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இது உங்க ஊர்ல வாங்கினது தானே? சொல்லுங்க சொல்லுங்க சார். ஆமாம் சார், நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டேன். நேற்றே நான் எல்லாத்தையும் அனுப்பிட்டேனே. இல்லை, யூ டோன்ட் வரி சார், ஐ வில் மேனேஜ் இட். ஓகே சார். இவ்வளவு டஃப்பான பேப்பரா? இன்னைக்கு இதை சப்மிட் பண்ணணும். இப்படியே போயிட்டு இருந்துச்சு, அப்புறம் சப்ளிமெண்டரி எக்ஸாம்லயும் நான் பாஸ் ஆக மாட்டேன். கண்ணை முடிட்ட ரோட்ல நடப்பீங்க.
ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்கான்? விக்ரமனை மட்டும் பார்த்தாரு அப்புறம் நான் அவ்வளவுதான். எதுக்காக என் பின்னாடி வரீங்க? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஒரு பொண்ணு தனியா பார்த்ததும் உங்க வேலையை ஆரம்பிச்சிடுவீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒழுங்கா இங்கிருந்து போயிடுங்க. ஐயோ, சவிதா வந்துட்டாளா? இந்த முறை இவகிட்ட நாங்க சொன்ன பொய்யால மறுபடியும் மாட்டிக்க போறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முதல்ல எங்க மாப்பிள்ளைக்கு மரியாதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் என் கழுத்துல மாலையை போட்டா போதும். இதோ இவருதான் எங்க மாப்பிள்ளை. மா சந்தியா, கொஞ்சம் இங்க வாமா. சந்தியா, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுமா. இந்த பருப்பு முழுசா வெந்துருச்சு. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை இறக்கி வச்சிருமா. நான் இப்ப வந்துடுறேன். சந்தியா, பிடிங்க. இங்க பாரு சூர்யா, நீ இவளை மறக்கிறது தான் நல்லது. உங்க 2 பேருக்கும் இவ்வளவு நாள் தான் எழுதி வச்சிருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, கல்யாண சமயத்துல புரோகிதர் கொஞ்சம் அவசரத்துல இருந்தாரோன்னு தோணுது. கல்யாணங்கிறது 7 ஜென்மத்துக்கான பந்தம். ஆனா உங்களோட பந்தம் 7 மாசம் கூட நிலைக்கல.